பெரியாழ்வார் திருமொழியில் முதல் 10 மூன்றாம் திருமொழி 3ஆம் பாசுரம். என் தம்பிரானார் எழிற் திருமார்வர்க்கு சந்தம் அழகிய தாமரைத்தாளர்க்கு இந்திரன் தானும் எழில் உடைக்கிங்கினி தந்து உவனாய் நின்றான் தாலேலோ தாமரை கண்ணனே தாலேலோ. போன 2 பாசுரத்தில் பிரம்மா அன்ன வாகனத்தில் வந்து தங்க தொட்டில் சமர்ப்பித்தார். சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் வந்து அரைஞான் கயிறை சமர்ப்பித்தார். இந்த பாசுரத்தில் ஐராவதம்ங்கிற யானையில் தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரன் என்ன சமர்ப்பிக்கிறான்? கிங்கிணி சலங்கை. யாருக்கு? திருமார்வருக்கு. ஏன்னா திருமார்பில் மகாலட்சுமி எழுந்திருக்காளா, அப்படிப்பட்ட கண்ணனுக்கு சமர்ப்பிக்கிறார். மகாலட்சுமி அமர்ந்திருப்பதை பார்த்துட்டான். ஏன்னா அப்படிப்பட்ட அழகான திருமார்பாச்சே. ஏற்கனவே முன்னாடி அபச்சாரப்பட்டுட்டான் இல்லையா துர்வாச முனிவர் மூலமாக. அதுக்கு தான் எல்லா செல்வத்தையும் இழந்தான். அதனால இந்த தடவை அப்படி நடக்கக்கூடாதுன்னு அபச்சாரத்துக்கு மருந்தி இந்த தடவை தாயாருக்கு அருள் பெற்று இப்போ அந்த தாயாரை முன்னிட்டு கொண்டு கண்ணனுக்கு கிங்கிணி சலங்கையை சமர்ப்பிக்கிறான். அந்த அழகான சிவப்பு நிறம் கொண்ட தாமரை மலர் போன்ற திருவடிக்கு தலைவனாக இந்திரன் தானே இறங்கி வந்து அழகுமிக்க கிங்கிணியை சமர்ப்பித்தானாம். சமர்ப்பிச்சுட்டு எங்கே நின்றானா? ரொம்ப தூரமும் இல்லாமல் ரொம்ப கிட்டக்க இல்லாமல் நடுவில் நின்றானாம். அவன் இவன் உவன் சொல்வாளியா, அங்கே அப்படின்னா தள்ளி, இங்கேனா கிட்டக்க. ரெண்டும் அவனுக்கு. ஏன் தள்ளி நிற்கலைன்னா அவமரியாதை, ஏன் கிட்டக்க வரலன்னா பயம். ஏன்னா நிறைய அபச்சாரப்பட்டுட்டே இருப்பான் அவன், அதனால பயம். அதனால உவன்னா உவனாய் நின்றான், நடுவில் நின்னானான். இப்போ இந்திரன் கொடுத்த கிங்கிணி சலங்கையை கண்ணா நீ அணிஞ்சுண்டு தாலேலோ நீ தூங்கு, நீ யாரு? தாமரை கண்ணனே தாலேலோ அப்படின்னு பெரியாழ்வார் தாலாட்டு பாடுறான்.